ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஃபெடப்பட்டு கொஞ்சம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் ஊறுகாய் ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி தான் மாங்காய் ஊறுகாய் பண்ணணும்னு இல்லை, மம்மிக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க மாங்காவை. அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த சட்டியில் தான் நாங்கள் தாளிப்போம். சட்டியில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. சட்டி நல்லா ஹீட் ஆனாதும் ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். மாங்காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிம்மிலேயே வச்சு வறுக்கணும். கருகை விட்டுறாதீங்க, கருகை விட்டா மாங்காய் ஃபுல்லாக கசப்பாயிரும். கலர் சேஞ்ச் ஆனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பொடியை அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே தாளிக்கிற சட்டியில் மம்மி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 3 வத்தலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா காஷ்மீர் சில்லி பவுடர். இதுதான் மம்மி யூஸ் பண்ணுவாங்க. இந்த சில்லி பவுடர்ல அவ்வளவா காரம் இருக்காது. நீங்க என்ன மசாலா தூள் யூஸ் பண்றீங்களோ அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா மகாராஜா மசாலா தூள் மம்மி போட்டுக்கிறாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த தாளிசம் பண்ணி வச்சிருந்த கடுகு வத்தலை தூக்கி இந்த மாங்காய்லாம் நம்ம ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா அதை ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த வெந்தயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். மம்மி அரிப்புல தான் அரைச்சி போடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலி மாங்காய் ஊறுகாய் ரெடி. பட்டுமா மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட் பண்ணவா? மம்மி சூப்பராக எம்மியாக இருக்கு மாங்காய் ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் மாங்காய் ஊறுகாய் பண்ணிடலாம். கோய்ஸ், மாங்காய் ஊறுகாய் க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்கு? மாங்காய் ஊறுகாய் பார்ப்பேன் யாருக்குன்னா நாக்கு எச்சி வருது. எனக்கு எச்சி வருது கோய்ஸ். மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேமரா ஃபட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோய்ஸ். பிடிக்கட்டாலும் பரவாயில்ல, நான் கோச்சிக்க மாட்டேன். கேமரா ஃபட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.